அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப்பான ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம், யோ வாட்ஸ்அப், இன்னும் சில வாட்ஸ்அப் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப் தான். அந்த வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. இதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களோட வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும், வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் திரும்பவும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வர வச்சு போட்டாலும் திரும்ப இதே மாதிரி தான் ஆகும். அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பேன் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை நீங்கள் எப்போ போல நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். ஒன்று நார்மல் வாட்ஸ்அப், இன்னொன்று ஜிபி வாட்ஸ்அப். உங்களோட நார்மல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நம்பர் ஓப்பன் பண்ணணுமோ அதை அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து என்னென்ன பர்மிஷன் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பில் ஓடிபி வர வச்சுக்கோங்க. நான் என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். கீழே நெக்ஸ்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணால் கனெக்டிங்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். இப்போது எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும். இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா இன்னொரு சிம்மு பார்த்தீங்கன்னா வேறோட மொபைலில் போட்டிருக்கேன். ஸோ ஓடிபி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. உங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப், நார்மல் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பேக்கப் கேட்குது. பேக்கப் தேவைப்பட்டால் கொடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் வந்துருச்சு. இதில் நம்மளோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நார்மலாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இதே நம்பரில் நாம் அன்அஃபீஷியல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் தான், பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நான் ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியல் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் இதே கான்செப்ட் தான். ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம், யோ, ஏஎன் இது மாதிரி எந்த ஒரு மோடு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இதே கான்செப்ட் தான். உங்களோட அன்அஃபீஷியல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பர்மிஷன் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜுக்கு செலக்ட் பண்ணிட்டு ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் போடுற இடம் வரும். ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்டில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிங்க் ஆஸ் கம்பேனியன் டிவைஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். நீங்கள் இந்த நார்மல் வாட்ஸ்அப்பும் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பும் வேறு மொபைலாக இருந்தால் அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மாதிரி. இல்லை ரெண்டுமே ஒரே மொபைல் தான் அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேறு ஒரு மொபைலில் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் இதை அப்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டும் ஒரே மொபைல். நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போது இதிலேருந்து நார்மல் வாட்ஸ்அப் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப். இதில் மேலே 3 டாட்டில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லிங்க்டு டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் டிவைஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு யூஸ் மொபைல் டேட்டான்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்டால் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வரும். நான் இப்போது என்னோடய மொபைலில் அந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் இருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் வர மாதிரி கரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. இதில் நம்ம பேக் வந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப். இங்கே பார்த்திங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் இருக்குது. இதில் உங்களோட சேட் எல்லாமே லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே பேஜ் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட சேட்டிங் இருந்தால் சேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நார்மல் வாட்ஸ்அப் எப்போ போல ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓப்பன் ஆகிடுச்சு. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை, க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. நார்மலாக எப்பவும் போல் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்பவும் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்றே மட்டும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் புது நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ண முடியாது. இது மாதிரி வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு சேட் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிபி வாட்ஸ்அப்லேயும் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பருக்கு நான் ஹாய்னு போட்டிருக்கேன். இதில் நார்மல் இப்போது ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடுது. அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதில் ரைட் சைடில் மேலே 3 டாட்டில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ் நம்பர்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அந்த நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெசேஜ் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் மாறும். அதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் டெலிட்டட் சேட்டு பார்த்துக்கலாம்.
டெலிட்டட் மெசேஜ், டெலிட்டட் ஸ்டேட்டஸு, அவங்களுக்கு தெரியாமல் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி பார்க்குறது, இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த ஜிபே வாட்ஸ்அப்பில் இருக்கும். நீங்கள் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.